வணக்கம் ஐயா. ஐயா வர சொன்னீங்களாம்ல? ஆமா ஆமா. என்ன ஆள் இப்படி நொடிஞ்சு போயிட்ட? ஏய், அழாத அழாத. நான் தான் ஏற்கனவே உனக்கு நிறைய பணம் கொடுத்தனே, என்ன ஆச்சு? எல்லாம் போச்சுங்க. என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டாங்க. என்ன சொல்ற? அவ செத்து 4 மாசம் ஆச்சுங்க. எனக்குன்னு யாருமே இல்லைங்க. அனாதை மாதிரி நிக்கிறேங்க. நீங்க கொடுத்த பணமெல்லாம் செலவாயிடுச்சுங்க. சரி, மனுஷன் வாழ்க்கையில் அதெல்லாம் சகஜம்தான், என்ன பண்றது? சரி, நீ கவலைப்படாத. உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நான் செய்யறேன். ஆனா நான் சொல்ற மாதிரி நீ கேட்கணும். நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேங்க. ஒன்றும் இல்லை, என் பையனுக்கு ஒரு இடத்துல பொண்ணு பார்த்துருக்கேன். எல்லாம் முடிஞ்சு கல்யாணம் நடக்க போகிற நேரத்தில் திடீர்னு பார்த்தா என் பையன் மேலே இந்த கேஸ் இருக்கு. அதனால உங்கள் பையனுக்கு பொண்ணு தர மாட்டான்னு பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்லிட்டாங்க. உங்களுக்கே தெரியும், உங்கள் பையன் இறந்து போனது ஒரு ஆக்சிடென்ட்டு. அதுக்கும் என் பையனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இல்லையா? ஆமாங்க ஐயா. உங்க பையனுக்கும் என் பையன் இறந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா. சத்தியமா இல்லையா. ஆனால் என் எதிரிங்களுக்கெல்லாம் நான் நல்லா இருக்கிறது பொறுக்கலை. நான் கொஞ்சம் வசதியாக இருக்கேங்கிறதுனால என்னை எப்படியாவது அடித்து மட்டம் தட்டணும்னு பார்க்குறாங்க. அதுக்காக என்னென்னமெல்லாம் பண்ணி பார்த்தாங்க, எதுவும் பண்ண முடியலன்ன உடனே இப்போ கடைசியாக இந்த கேஸை வச்சுக்கிட்டு என்னை அழிக்கணும்னு பார்க்குறாங்க. யாருங்க ஐயா அது? வேற யாரு? என் அண்ணன் மகன்தான். கோர்ட்லயே சஞ்சய் மேல தப்பு இல்லைன்னு வந்துருச்சு. ஆனா இவன் என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான். எல்லாம் எதுக்குன்னு நினைக்கிற? பணத்துக்காக தான். என்கிட்ட அவன் பணம் கேட்டு நெருக்கடி கொடுத்து பார்த்தான். நானும் கொடுத்தேன். ஆனா எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு திரும்ப திரும்ப இந்த கேஸை காரணமா வச்சு மறுபடியும் கேட்கறான். நான் என்ன பணம் கேட்கிற மரமா? சொல்லு, எவ்வளவுதான் கொடுக்க முடியும்? அட, தப்பு பண்ணியிருந்தா கூட பரவாயில்லைங்க, போய் தொலைதுன்னு கொடுத்துட்டு போகலாம். பண்ணாத தப்புக்கு எவ்வளோதான் செலவு பண்ண முடியும்? நான் உனக்கு கூட பணம் கொடுத்தேன், ஆனால் என் மனசு வருத்தப்பட்டா கொடுத்தேன். இல்லைங்க ஐயா. பிள்ளைய இழந்துட்டு நிற்கிற, என்ன பண்ணுறது, பாவம்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள எந்த விகல்பமும் இல்லாமல் கொடுத்தனா இல்லையா? ஆமாங்க ஐயா, கொடுத்தீங்க. உங்களுக்கு நான் கொடுக்கறதுனால அதை தப்பாக நினச்சிக்கிட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கணும்னு நினைக்கிறான் அந்த நட்ராஜ். இது தெரியாம அவன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு என் சம்மந்தி வீட்லயும் பொண்ணு தர முடியாதுன்னு சொல்றாங்க. வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்கு. இப்ப நட்ராஜுங்கிறவன் யாரோ ஒருத்தன் என் அண்ணன் மகனா இருந்தாலும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவன் யாரோ ஒருத்தன். அவன் என்ன ஏமாத்தி பணம் பறிக்கிறது எந்த வகையில நியாயம்? யோசிச்சு பாரு. அதுக்கு பதிலா பாதிக்கப்பட்ட உனக்கு பணத்தை கொடுத்தா கூட பிரயோஜனமா இருக்கும். கண்டிப்பாங்க ஐயா. சாப்பாட்டுக்கே இல்லாம கஷ்டப்படுறேன் ஐயா. ரொம்ப சிரமத்தில் இருக்கேன். தபார், இனிமே இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. உன் பையன் இறந்துட்டான்ல, உன் பையன் இருந்து உன்னை காப்பாத்துற மாதிரி நான் காப்பாத்துறேன். சரிங்க ஐயா. இந்தா இத புடி. ரொம்ப நன்றி ஐயா. இந்த உதவியை என் வாழ்க்கையில மறக்க மாட்டேயா. பணம் கொடுக்கறத பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல, என்கிட்ட இருக்கு, நான் உனக்கு உதவி பண்றேன். சரிங்க ஐயா. புஜி பாபு பாவம் போய் சேர்ந்துட்டான், அதுக்காக தான் நான் உனக்கு உதவி பண்றேன். அதே மாதிரி நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன வேணாலும் செய்யறேன், சொல்லுங்க ஐயா. இது என் சம்மந்தி விட்ட அட்ரஸ். சரியா? நான் சொல்றப்ப அங்க போய் நான் சொல்ற மாதிரி பேசணும். நான் கண்டிப்பா பேசுறேன் ஐயா. சரி, இப்ப கிளம்பு, நான் உனக்கு ஃபோன் பண்றேன். சரிங்க, வரேங்க ஐயா. பணத்தை உள்ளவை யார் கண்ணிலையும் படாம போயிடு. சரிங்க ஐயா. அப்பா, அம்மா, அப்பா. என்னடா ஏன் அப்படி காலங்கத்தால கத்திட்டு இருக்க? இங்க வாங்க, இத படிச்சு பாருங்க. என்னப்பா அது? கதிர் ஸ்டோர்ஸ் விற்பனைக்குன்னு போட்டிருக்காங்க. இந்த விளம்பரத்தை கொடுக்க சொன்னதே நான் தான்ப்பா. விற்பனைக்கு கதிர் சூப்பர் மார்க்கெட். மா, என்னப்பா? நான் சொன்னேன்ல, என்ன பேப்பர்லயே போட்டிருக்கு பாருங்க.
பாரு. விற்பனைக்கு கதிர் சூப்பர் மார்க்கெட். மதி, இங்க வாயே, இது பாரு. என்னப்பா இது? ராத்திரி தானே விற்க போறத சொல்லிட்டு இருந்த, அதுக்குள்ள விக்கிறோன்னு விளம்பரம் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு சீக்கிரம் பணம் எப்படி புரட்ட முடியும்? மா எப்படிலாம் தெரியாதுமா, கடையை நாம வாங்கணும். ஆமாப்பா, உன் மாமியாரு நீ நினைச்ச இந்த மாதிரி கடையில உன் பையனை உட்கார வைக்க முடியுமான்னு கேட்டாங்க. அப்ப அது தோணல, இப்ப தோணுதுப்பா. நீ அந்த கடையில முதலாளியா உட்காரணும். எவ்வளவு செலவானாலும் சரிம்மா, அந்த கடையை நாம வாங்குறோமா. ஏய், ஒருவேளை நம்மள டீஸ் பண்றதுக்காக இந்த ஆடை கொடுத்துருக்கலாம்ல. கடையை விக்கிறேன்னு சொல்லி அவங்க எதுக்கு சூர்யா நம்மள டீஸ் பண்ணணும்? என்ன மதி பேசுற? அவங்க எவ்வளவு பிசினஸ் பண்றாங்க, எவ்வளவோ கடைகளை வாங்குறாங்க. இந்த ஒரு கடையை அவங்களால வச்சு பாத்துக்க முடியாதா? அவங்க இங்க வந்து கேட்டாங்க, நம்ம முடியாதுன்னு சொன்னோம். பாருங்க, நாங்களே இப்ப கடையை வித்து காட்டுறோம்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மா நம்ம இந்த கடையை வாங்குறோம், வாங்கி காட்டுறோம், அவ்வளவுதான். ஆமாப்பா, கடையை வாங்குறோம். என்ன மாப்பிள்ள இது புது நம்பரா இருக்கு? ஆமாங்க அத்தை, இதுக்காக புது சிம் கார்டு வாங்கியிருக்கேன். இந்த டீலுக்கு மட்டும்தான் இது. கடை சேல் பண்ணதுக்கு அப்புறம் தூக்கி போட்டுடலாம். ஏன் அப்படி? ஒண்ணு இல்ல திவ்யா, கடை வித்ததுக்கு அப்புறம் நம்ம சொந்த நம்பர் கொடுத்தா சும்மா சும்மா ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணிட்டு இருப்பாங்க. எதுக்கு அது? இந்த ஒரு டீலோட முடிச்சுக்கணும். பரவாயில்லையே, மாப்பிள்ள நல்லா புத்திசாலித்தனமா யோசிக்கிறீங்க. பின்ன இன்ஜினியரிங் படிச்சவருமா, சும்மாவா? முதல்ல இந்த கடையை வித்து தலை முழுகணும். பெரிய தலை வலியா இருக்கு, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. என்னங்க சூப்பரா ஐடியா பண்ணிருக்கீங்கப்பா. இந்த தடவை அந்த கடையை வாங்கி நம்ம கிட்ட ஓவரா துள்றானே நட்ராஜ், அவனுக்கு நம்ம யாருன்னு காட்டணும். நீ கவலையே படாதப்பா, கடையை நம்ம ஆல்ரெடி வாங்கின மாதிரி தான். வாங்கணும்னு நினைச்சா வாங்கிட முடியுமா? கடையோட லீஸ் அமௌண்ட்கே 10ல இருந்து 15 லட்சம் வரைக்கும் தேவைப்படும். அதுவும் இல்லாம கடையில இருக்கிற பொருள்லாம் வாங்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதை நான் பார்த்துக்கிறேன் சூர்யா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டீலர்ஸ்லாம் என்னை நம்பி ஒரு 50 லட்ச ரூபா வரைக்கும் கிரெடிட்ல பொருள் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. நம்ம அப்பா கடை நடத்தினப்போ எப்படி பேர் எடுத்தாரோ அதே மாதிரி நீ எடுக்கணும் நட்ராஜ். ஆமாப்பா, அந்த கடையை வச்சுதான் உன் சித்தப்பா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு. ஏமாத்தின அவரே இந்த அளவுக்கு வளர முடியும்னா நீ அவரை விட பெரிய ஆளா வருவ. நான் மனசுல ஒரு திட்டம் வச்சிருக்கேம்மா. கடையை மட்டும் எடுத்து காமிச்சிட்டோம், நமக்கு வசதியும் வந்துடும். நம்மளை கேவலப்படுத்தின திவ்யா அம்மா, சித்தப்பா 2 பேரையும் தலகுனிய வச்சிடலாம். ஏன் நட்ராஜ், நாம கடை எடுத்தா திவ்யாமா எதுவும் சொல்ல மாட்டாங்களா? நாம வாங்க போறோம்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க விற்கிற கடையை வேற ஆள் மூலமா நாம வாங்க போறோம். ஏன்பா, நாங்க கடையை நடத்தினப்போ உங்க பையனால பாத்துக்க முடியல, இப்போ வீம்புக்கு கடை எடுத்து நடத்துறீங்களேன்னு திவ்யா அம்மா சொல்ல மாட்டாங்க? மா, அந்த கடையில வச்சுதானே என்ன அவமானப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க. அதுக்காகவே நான் அந்த கடையை வாங்கி காமிப்பேன். ஆமாமா, அவங்க நினைக்கிறதுக்காகலாம் நம்ம ஒன்றும் கவலைப்பட முடியாது. நம்ம அப்பா பேர்ல உள்ள கடை நம்ம எடுப்போம், நடத்துவோம். யார் குறுக்க வந்தாலும் விடக்கூடாது. ஆமாங்க அத்தை, இனிமேல் இந்த நம்பர் ரொம்ப பிஸி ஆக போகுது. எனக்கு வேற இந்த கடை விற்கிற வரைக்கும் படு டென்ஷன் தான். ஏகப்பட்ட பேர் கூப்பிட போறாங்க, பரபரப்பா இருக்க போகுது. எப்படியும் ஒரு நல்ல விலைக்கு வித்தரலாம். விலையை பத்திலாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, கூட குறைச்சல் இருந்தாலும் பரவாயில்ல. முதல்ல அதை சேல் பண்றதுக்கான வழியை பாருங்க. நீங்க சும்மா இருங்க அத்தை, அதுலயும் லாபம் பார்க்கணும்ல. கண்டிப்பா நல்ல ரேட்டுக்கு வித்தரலாம். யார் வேணும்? தேவேந்திர சார், நீங்க தானா? ஆமா. ஐயா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க, உட்காருங்க. சரிங்க. ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லைங்க, சாப்பிட்டு வந்துட்டேன். சொல்லுங்க, என்ன விஷயம்?
நான் தான் புஜி பாபுவோட அப்பா. புஜ்ஜி பாபு? யார் புஜ்ஜி பாபு? என் பையன் தான் நடராஜ் வச்சிருந்த கம்பெனியில வேலை பார்த்து இறந்து போயிட்டான். என் பையன் இறந்தது ஒரு விபத்தியா? அவன் விதி முடிஞ்சு போச்சு. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? இதை வச்சு தேவையில்லாம உங்க குடும்பத்துல சண்டை பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். அதான் நேரில் பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஆமா, உங்களை அனுப்பிச்சது யாரு? என்ன யாருங்க அனுப்ப போறது? நானா தான் வந்தேன். நீங்களே வெளியே வந்து எதுக்கு இந்த விஷயத்த சொல்லணும்? ஆ? என்னங்க இது? என் பையனே போயிட்டான். இப்ப அவனை வச்சு தேவையில்லாம உங்க குடும்பத்துக்குள்ள எதுக்குங்க பிரச்சனை? எங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனைன்னு உங்களுக்கு யார் சொன்னா? இல்ல, கேள்விப்பட்டேன். நாங்க யாரும் சொல்லலையே. இப்படி பேசினா எப்படிங்க? ஏதோ என் பையனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் பேச வந்திருக்கேன். இல்ல, நீங்க யாரோ சொல்லி கொடுத்து வந்து பேசுற மாதிரியே இருக்கே. ஏங்க நீங்க தயவு செஞ்சு எந்திரிச்சு போங்க. நீங்க நல்லது பண்ண தான் வந்திருக்கீங்க. ஆனா அது கேட்க மாட்டேன் அடம் பிடிக்கிறவங்க கிட்ட எதுக்கு தேவையில்லாம பேசி எனர்ஜியை வேஸ்ட் பண்றீங்க? கிளம்புங்க. கவிதா, நீ உள்ள போ. ஏன்பா, எனக்கு உண்மை தெரிஞ்சிருமோன்னு பயப்படுறீங்களா? நீ எதையும் தெரிஞ்சுக்க வேண்டாம், முதல்ல உள்ள போ. முடியாதுப்பா. இதுக்கப்புறமா ஏன் இங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க? கிளம்புங்க. கவிதா, உள்ள போன்னு சொல்றேன். அப்பா ரொம்ப கோவப்படுறாருல, கிளம்புங்க. உள்ள போறியா இல்லையா? இப்போ என்ன அடக்கறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லப்பா. எந்த நியாயத்தையும் கேட்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கீங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? எது நியாயம்? பின்ன பாதிக்கப்பட்ட பையனோட அப்பாவே வந்து என் பையனோட சாவுக்கு சஞ்சய் காரணம் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா நீங்க மனசுல ஒரு முடிவு எடுத்துட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஏய், சஞ்சய் தான் தப்பு பண்ணிருக்காருன்னு தீர்மானமே பண்ணிட்டீங்க. அப்புறம் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்களே. என்னடி நீ? சும்மா இருடி. அவர் பையன் இறந்திருக்காரு, அதுல போய் யாராவது பொய் சொல்வாங்களா? அத கூட நீங்க நம்ப மாட்டீங்களா? அவரே வந்து நடந்த விஷயத்த சொல்றப்போ அவரை நீங்க மடக்கி மடக்கி கேள்வி கேக்குறீங்க. படிக்காத ஒரு மனுஷங்கிட்ட இப்படிதான் நீங்க கேள்வி கேட்பீங்களா? அவர் எப்படிதான் பதில் சொல்வாரு? ஒரு நிமிஷம் இரு. ஐயா, நீங்க வந்து தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு கிளம்புங்க. இல்லங்க, அது வந்து நீங்க சொன்ன தகவலுக்கு நன்றிங்க. நீங்க கிளம்புங்க. எங்க குடும்ப விஷயத்தை நாங்க பாத்துக்கிறோம். சரி, வரங்க. எல்லாரையும் இப்படி மிரட்டி உண்மையெல்லாம் அடைச்சு வச்சிருங்க. உங்களை யாரும் எதுவும் கேட்க முடியாது. ஏன்னா இங்க நீங்க வச்சுதான் சட்டம். கவிதா, நீ ரொம்ப ஓவரா பேசுற. உனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்னு கேக்குறேன். அடுத்தவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு தப்பு தப்பா பேச தெரியும், அதானே தெரியும்? என்னம்மா இது? அப்பா தான் இவ்வளவு தூரம் பொறுமையா எடுத்து சொல்றாருல, நீ பாட்டுக்கு காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்க. பொம்பளை புள்ளைய அடக்க ஒடுக்கமா ரூம்ல போய் இருமா. ஹலோ, நீங்க எதுக்கு பேசுறீங்க? உங்க லட்சணம் தெரியாத எங்களுக்கு. கவிதா, சும்மா இருங்கப்பா. நேத்து வரைக்கும் இவங்க எப்படி இருந்தாங்க? இப்ப வந்து நீ சொல்லு. இப்போ நீங்க எல்லாரும் நல்லவங்களா
ஆயிட்டீங்க. உங்க மாமியார் நல்லவங்களாயிட்டாங்க. அதனால நடந்ததெல்லாம் மறந்துட்டு உன் குடும்பத்தோட ஒண்ணு சேர்ந்துட்ட. ஆனா சஞ்சய் மேல மட்டும் தப்புக்கு மேல தப்பா சொல்லிக்கிட்டே இருங்க. சரி விடுமா, எதுவா இருந்தாலும் ஆத்திரப்படாம நிதானமா பேசுமா. எதுக்கு அப்பா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? சும்மா நிறுத்துங்க. தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. என்னமோ நீங்க யோகிய மாதிரி எங்க வீட்ல வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க. சும்மா இருடி. ஏய், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். பெரியவங்கன்னு மரியாதை இல்லாம ஓவரா பேசுறேன். நிறுத்துங்க சம்மந்தி. என்ன இது? பொம்பளை புள்ளைய போய் கை நீட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன தானே சொன்னா? நான் அவளுக்கு அத்தை தானே. விடுங்க. சின்ன புள்ளைய போட்டு சின்ன பிள்ளை சொன்னா கேளுங்க சம்மந்தி. உள்ள கூட்டிட்டு போமா. உள்ள கூட்டிட்டு போ கவி. உட்காருங்க சம்மந்தி. உட்காருங்க. சுந்தரி, நீ போய் சமையல் வேலையை பாருமா. டே ராகேஷ், நீ மாமனாரை பாத்துக்க. நீ வாமா பத்மினி. என்ன மாமா அது? அவதான் சின்ன பொண்ணு. மரியாதை இல்லாம. சரி, அமைதியா இருங்க. கொஞ்சம் இருப்பா, இதோ வந்துடுறேன். வாங்க. வணக்கம். வாமா. வாங்க. மா மா வந்துட்டேன்பா. வாங்க சுமதி, உட்காருங்க. வணக்கங்க. உட்காருங்க. வாங்க. மா, தண்ணி குடிமா. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? ஒண்ணு வேண்டாம் மதி, கொஞ்ச நேரம் இரு. இதோ தண்ணி இருக்குல்ல, இதுவே போதும். ஐயோ இருங்க, காஃபியாவது குடிச்சிட்டு போங்க. இரு, ஒரு நிமிஷம் இரு, நிறைய பேசணும். கொஞ்சம் இருங்க. ஏங்க, அந்த பத்திரிக்கை எல்லாம் எடுங்க. மாடல் பத்திரிக்கை எல்லாம் வந்திருக்கு. அத உங்களுக்கு காமிக்கலாம் தான் எடுத்துட்டு வந்தோம். சூர்யா, இத நீயே பார்த்து செலக்ட் பண்ணு. மாரியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் அவன் ஸ்பெஷலா பத்திரிக்கை அடிக்கணும்னு சொல்லியிருந்தா. இந்தாங்க. எந்த மாதிரின்னு கேட்டோம். சூர்யாவுக்கு என்ன பிடிக்குதோ அதையே அடிங்கன்னு சொல்லிட்டான். அவ்வளோ வேலையெல்லாம் விட்டுட்டு அவசர அவசரமா இதுக்காக தான் ஓடி வரோம். நானே உங்களை பார்க்க அங்க வரதா இருந்தேன். அப்படியா? என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்து சம்பந்தியம்மா, நாங்க 2 பேருமே எங்க பசங்க கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருப்போம். நீங்க எங்க சம்பந்தி, எங்க கிட்ட பேசுறதுக்கோ ஏன் எங்களை கிண்டல் பண்றதுக்கோ கூட நீங்க தயங்கவே வேண்டாம். எதுவா இருந்தாலும் ஓபனா பேசுங்க. அம்மா, என்னம்மா யோசிக்கிறீங்க? அந்த பேப்பர் எடுத்து காட்டுங்க. எடுங்கம்மா. இத படிங்க. அந்த கடை என் வீட்டுக்கார் பேர்ல இருக்கு. அத திவ்யாம்மா வாங்கியிருந்தாங்க. இப்போ வேணும்னு விற்க போறாங்களா? எனக்கு அந்த கடை நம்ம நட்ராஜுக்கு கிடைக்கணும்னு ஒரு சின்ன ஆசை. அதுக்கு ஆளுக்கு கொஞ்சம் பணம் புரட்டுறோம். நான் சூர்யா கல்யாணத்துக்காக ஒரு 1.5 லட்சம் சேர்த்து வச்சிருக்கேன். நீங்க இப்ப அதை கேட்காம இருந்தீங்கன்னா நாங்க 1 வருஷம் கழிச்சு அதை திருப்பி கொடுத்துடுறோம். அது எப்படிங்க? சூர்யா பணத்தை எடுத்து நடராஜுக்கு எப்படி கொடுப்பீங்க? ஐயோ,